RKS பில்டர்ஸ். இந்த பில்டர்ஸ்ல என்னெல்லாம் செய்து தராங்க அப்படின்னா, ஆர்கிடெக்ட் ஆஃப் பில்டிங், அப்ரூவ்ட் அண்ட் லேஅவுட் பிளான், எஸ்டிமேட் அண்ட் வேல்யூவேஷன், லேண்ட்ஸ்கேப்பிங், கன்சல்டன்ஸ் அண்ட் டோட்டல் கான்ட்ராக்ட். அது மட்டும் இல்லாம மாடுலர் கிச்சன் அண்ட் இன்டீரியர் டிசைன்ஸ். இவங்க லாஸ்ட் இயர் பண்ண ப்ராஜெக்ட் வீடியோ லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. குறைந்த செலவில் உங்கள் கனவு இல்லங்களை நினைவாக்க வேண்டுமானால் RKS பில்டர்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. Navagraha Resorts and Hotels. Availabilities are AC rooms, AC Witch restaurant. Now they are offering swimming pool and they cost rupees 150 per hour for kids. In add essence to that, they are having kids play station, so you can enjoy the whole day happily there. Navagraha Resorts and Hotel, Karaikal Main Road, Karemedu, Sirgari. வணக்கம் ஜி. வணக்கம். நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம் ஸ்கார்பியோ ஓட்டுறது அப்படி சொல்லியிருந்தீங்க. சில பேர் கமர்ஷியல் கமெண்ட் பண்ணாங்க, என்னன்னா நான் வந்து ஷூஸ் போட்டு ஓட்டலாமா இல்லை வந்து செப்பல்ஸா, விச் ஒன் இஸ் பெட்டர், ஸோ எது கரெக்டாக இருக்கும், வெறுங்காலில் ஓட்டலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கேள்விக்கான பதிலை வந்துட்டு நம்மளுடைய வீடியோவில் கொடுக்கலாம் பிளான் பண்ணினோம். ஸோ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஜி. கண்டிப்பாக ஜி. இப்போ வெறுங்கால் ஓட்டுறது வந்து ஸ்டார்டிங் ஓட்டுவோம், ஏன்னா வந்து அவங்களுக்கு கிரிப்பு தெரியாது. ஆக்சிலேட்டர் கிரிப்பு, பிரேக் கிரிப்பு, கிளச்சு, அந்த கிரிப்பாக பிடிச்சிக்கிறது. நம்ம செப்பல் போட்டு ஓட்டோம்னா தெரியாது எந்த சென்ஸில் காலை பிரேக் பண்ணணும், இதில் ஆக்சிலேட்டர் எவ்வளோ லாங். சில பேர் செப்பல் போட்டில் ஃபுல்லாக அழுத்திடுவாங்க. ஃபுல்லாக அந்த கட்டவரில் அந்த லாக் பண்ணி தான் கரெக்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்கணும். இன்னும் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லணும்னா, செய்யும் தொழிலே தெய்வம். சில பேர் வந்து செப்பல் அவுத்து போட்டு தான் வண்டியை ஓட்டுவாங்க. ஆக்சிலேட்டர் பிரேக் எல்லாமே செப்பல் போட்டு மிதிக்கவே மாட்டாங்க. செப்பல் அவுத்து வச்சுட்டு தான் மூவ் பண்ணி விட்டுவாங்க வண்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ புதுசாக ஓட்டுறவங்களுக்கு வந்து வெறுங்கால கூட நல்லது, ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கிளச்சு வந்து பார்த்து ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும் செப்பல் அவுத்து போட்டு விட்றதுக்கு, ஃபுல்லாக லாங்க்கு. அதுமாரி பிரேக்குக்கு வந்து இந்த ஒரு கட்டை வரல் கிரிப்புக்கு. இதே நம்ம செப்பல் போட்டு விட்டோம்னா இப்படி இருக்கும், செப்பல் ஃபுல்லாக அழுத்திடுவாங்க, இப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க பிரேக்கை. அதுமாதிரி ஆக்சிலேட்டரும் கட்டல் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். வெறுங்காலாம் ஈஸியாக தெரியும் இந்த கட்டல். நம்ம என்ன பண்ணுவாங்க, செப்பல் போட்டு வச்சுருவாங்க, ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது செட்டாக வெறும் கட்டை வர மட்டும் போதும். பிரேக் கட்டல் தான் ஜி. அவ்வளோ செப்பல்ஸ் ஷூஸ் போட்டால் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் அது கிடைக்காது. அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் ஜி, அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் வெறுங்கால் வச்சு ஓட்டுறது தான் நல்லது. அதாவது பிகினிங்கில் உள்ளவங்க இந்த மாதிரி வெறுங்கால் ஓட்டுறது நல்லது சொல்கிறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆக நம்ம செப்பல் போட்டு ஓட்டிக்கலாம். இப்போ ஆஃபீஸ் கார் போகிறவங்களாம், இப்போ ஆஃபீஸில் போகிறவங்க கண்டிப்பாக அதுக்கெல்லாம் சர்வீஸ் வேணும். ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். சர்வீஸ் வந்தால் மட்டுமே அது பண்ண முடியும். இப்போ ஸ்டார்டிங் கற்றுவங்களுக்கு வந்து செப்பல் போட்டுறாங்கன்னா தெரியாது. செப்பலை தூக்கி இப்படி ஃபுல்லாக வச்சுருவாங்க, பிரேக்லேயும் ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருவாங்க. வண்டி பிரேக்லேயே போய்ட்டுருக்கும், பிரேக் அடிச்சே போய்ட்டுருக்கும். அதுமாதிரி ஆக்சிலேட்டர் ஃபுல்லாக ரைஸ் பண்ணிவிடுவாங்க. அவங்க கீர் சேஞ்ச் பண்ணுறப்ப ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணுவோம், வண்டி சவுண்டாக கத்தும். ஸோ அதில் ஸ்டார்டிங்கில் ஓட்டுறவங்களுக்கு அது வந்து புரியாது. செப்பலை ஒத்து வச்சு விட்றது ரொம்ப நல்லது. பிகினிங்கில் ஸ்டார்டிங் கார் ஓட்டுறவங்க யாருமே செப்பல் போட்டு ஓட்டாதீங்க, ஏன்னா உங்களுக்கு கரெக்டாக ப்ரொசீஜராக வந்து கரெக்டாக லாக் பண்ணி பாட்ட தெரியாது, கண்ணாமன்னு அழுத்திடுவாங்க. ஸோ அதில் செப்பலை அவுத்து வச்சுட்டு கார் ட்ரைவ் பண்ண ரொம்ப நல்லது கற்றுக்கிறவங்க. ஸ்டார்டிங் மூலமாக கார் ஓட்டுறவங்க செப்பலை கட்டிட்டு கார் ட்ரைவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணி ஆக்சிலேட்டர் பிரேக் கிளச்சு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து தவறுதலாக ஸ்டார்டிங் ஓட்டுறவங்களே செப்பல் போட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், நீங்கள் பண்ணுற தப்ப உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் சொன்னதை தப்பாக பண்ணுவாங்க. ஆமாம், ஹெவி லோடு கொடுத்துருவாங்க, அவங்களுக்கே தெரிஞ்சிருந்துச்சி. அப்போ அவங்களே தானாக செப்பலை கட்டி கற்றுப்பாங்க, இன்னும் சீக்கிரம் லேர்ன் பண்ணிப்பாங்க. நீங்கள் சொன்ன இந்த மெத்தடு ஷூஸுக்கும் செப்பல்ஸும் கரெக்டாக போகுது. கரெக்டாக போகும் ஜி. ஓகே ஜி. அதாவது நீங்கள் சொல்கிற ஒரே பாயிண்ட் என்னன்னா, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிற வரைக்குமே அந்த வெறுங்காலால் ஆமாம் ஓட்டுறது நல்லது. அப்போ தான் அவங்களுக்கு இன்னொன்று நம்ம கால் கிரிப்புக்கும் அவங்களுக்கு மைண்ட் செட் ஆகிடும் ஜி. வெறுங்கால் எப்படி ஓட்டுறாங்களோ அதுமாதிரி செப்பல் போட்டால் அதுமாதிரி மாறிப்பாங்க, அவங்களே மாற்றிப்பாங்க தானே. ஓகே ஜி, இந்த டிப்ஸ் நம்மளோட சேனலுக்கு போதுமான ஒரு விஷயங்களாக அமைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி ஜி. தேங்க்ஸ் ஜி.